இங்க டைவர்ஸ் ஆன டீச்சருக்கு ஹீரோ லவ் ப்ரப்போஸ் பண்ண அவங்களும் எந்த பதிலும் சொல்லாம வேலைக்காக மால்தீவ்ஸ் கிளம்பிடுவாங்க. டீச்சரை ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி உன் கோவத்துல இருந்ததுனால இந்த போனை எடுத்துக்க மாட்டான். அவங்க போன பிறகு ஹீரோ உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ அவங்களே ஃபோன் பண்ணி உன் பர்த்டேவுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அமைச்சிருக்கிறேன், மறக்காம போய் வாங்கிக்கன்னு சொல்ல இவன் அடுத்த நாள் போய் பார்த்தனா இவனை சர்ப்ரைஸ் பண்றதுக்காகவே அந்த டீச்சர் நேர்லயே வந்துற. அன்னைக்கு பூரா ஜாலியா டீச்சர் கூட ஊர் பூரா சுத்துவான். டீச்சர் அன்னைக்கு நைட்டே அவனுக்கு கிஃப்ட் கொடுக்க, கிஃப்ட் எல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு ஒரு கிஸ் மட்டும் கொடுங்கன்னு கேட்டுருவான். இவங்களும் எதுவுமே பேசாம மாடியில லைட் மாட்டலான்னு போனா ஹீரோவா அவங்களை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். அதிர்ச்சியில இருந்த டீச்சரை எதுவுமே பேசாம கீழே வந்துற ஹீரோவை டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காகவே அவன் பைக்கை வித்து மால்தீவ்ஸ்க்கு டிக்கெட்லாம் எடுத்துறான். டீச்சர் கிட்ட சர்ப்ரைஸா நானும் உங்க கூட வரேன்னு சொல்ல டீச்சரும் செம்ம ஷாக் ஆயிடுவாங்க. கூட இருக்கவங்களும் இவெல்லாம் நம்ம கூட வரக்கூடாதுன்னு சொல்ல ஏர்போர்ட்ல இருக்கவங்களும் மால்தீவ்ஸ்ல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாதப்பா நீ ஃபிளைட்டே ஏற முடியும்னு சொல்லுவாங்க. ஹீரோவா அவங்க கையில கால எல்லாம் விழுந்து ஃபிளைட்டும் ஏறிடுறான். அங்க போய் டீச்சர் கிட்ட நீங்க ரெக்கமெண்ட் பண்ணாதான் என்ன உள்ளே விடுவாங்கன்னு சொல்ல டீச்சரும் நீ முதல்ல வரவே தேவையில்ல போயிடுன்னு சொல்ல இதை கேட்டு மனசுடைஞ்சு போன ஹீரோவை திரும்பி இந்தியாவுக்கே வந்து சேர்ந்துருவான். கடைசியில ஹீரோலவும் தோத்து போக ஆனா டீச்சருக்கோ ஹீரோவை பிடிச்சிருக்கும். ஆனா அவன் சின்ன பையன்ற ஒரே காரணத்தினால தான் அவனை விட்டு விலகி வந்திருப்பாங்க.